வணக்கம், இது ஸ்டோரி கார்டன். நான் உங்கள் மகி. ஒரு செல்வந்தர் ஏதோ ஒரு வேலையா வெளியூருக்கு நடந்து போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காரு. வர வழியில அவர் காலில் போட்டிருந்த செருப்பு அருந்து போயிடுது. அதை தூக்கி போடவும் மனசு வரல, ஏன்னா அது புது செருப்பு. பக்கத்தில் இருந்த வீட்டில் போய் அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்க போது செருப்பு அருந்து போச்சு, இதை உங்கள் வீட்டு வாசலில் போட்டுட்டு போகிறேன். நான் வீட்டுக்கு போனதும் வீட்டு வேலையால் அனுப்பி எடுத்துக்கிறதா சொல்கிறாரு. அந்த வீட்டுக்காரரும், ஐயா, நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர், உங்களுடைய செருப்பு எங்களுடைய வாசலில் கிடக்கிறது கூட எங்களுக்கு கௌரவம் தான், நீங்கள் தாராளமாக வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறாரு. போனவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரையுமே அனுப்பி செருப்பை எடுத்துக்கிட்டு போகலை. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்ததில் ஒரு வருஷமே ஆகி போச்சு. ஒரு நாள் அந்த செல்வந்தரும் இறந்து போயிட்டாரு. அன்னைக்கு நல்ல மழை பெய்யுது. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவரை சுமந்துக்கிட்டு போகிறவங்களுக்கு மழையில் ஒன்றும் பண்ண முடியலை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அது வேறு யாருடைய வீடும் கிடையாது, அந்த செல்வந்தர் தன்னுடைய செருப்பை விட்டுட்டு போனார் இல்லையா, அதே வீடு தான். அந்த வீட்டுக்கார ஐயாவை கூப்பிட்டு, இது போல் ரொம்ப மழை பெய்யுதுங்க ஐயா, எங்களால் உடலை தூக்கிக்கிட்டு நடக்க முடியலை, அதனால் மழை நிற்கிற வரைக்கும் உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்ச நேரம் இந்த உடலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த வீட்டுக்கார ஐயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, ஏண்டா, யார் வீட்டு போனதை யார் வீட்டு வாசலில் வைக்கிறீங்க, மரியாதையாக எடுத்துக்கிட்டு போயிடுங்கன்னு சத்தம் போடுறாரு. அப்போது உயிர் உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை கிடைக்கும். உடம்பை விட்டு உயிர் போச்சுன்னா அதற்கு பெயர் வெறும் பிணம்தான். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள காத்திருங்கள்.